வெல்கம் டு ஹரி டெக் பஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பவும் போல 3 இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட புது புது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பார்க்க போற இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எதுக்கு இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, என்ன சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நியூஸ் பேப்பரை வச்சு அப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நியூஸ் பேப்பரை வச்சு தான் பண்ண போகிறோம். என்னன்னா ஒரு நியூஸ் பேப்பர் வேணும். அதாவது ஒரு நியூஸ் பேப்பரை ரெண்டா பிரிச்சிட்டேன் பாருங்க. ஒரு நியூஸ் பேப்பர் ரெண்டா பிரிச்சு அது சென்டர்ல ஒரு ஸ்கேலை வச்சிருக்கேன். அப்புறம் அது மேல இன்னொரு நியூஸ் பேப்பரை வைக்கிறேன். அடியில ஒரு பேடை வச்சிருக்கேன். அது ஏன்னு நான் சொல்றேன். அடியில ஒரு பேட் இருக்கு, அது ஏன்னு நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா இப்போ நம்ம நியூஸ் பேப்பருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க நினைக்கலாம் நியூஸ் பேப்பர் ரொம்ப நைஸா இருக்கு, இப்படி வச்சு இப்படின்னு கிழிச்சா கூட அது அப்படியே பிஞ்சு வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா இல்ல, நியூஸ் பேப்பருக்கு கூட பவர் இருக்கு அப்படிங்கறத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு தெளிவா சொல்லும். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பிளைன் சர்ஃபேஸ் வேணும். அதாவது பிளைனான சர்ஃபேஸா வேணும். ஸோ அதனால இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா அந்த பிளைன் சர்ஃபேஸ் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜ் கார்னர் பெருசா ரவுண்டாகி பல்டாக தான் இருக்கு. ஸோ நாம அப்படி இருக்கக்கூடாது, எனக்கு பிளைன் சர்ஃபேஸ் வேணுங்கிறதுனால தான் அடியில நான் ஒரு பேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாச்சு. அந்த நியூஸ் பேப்பர் இப்படி வச்சாச்சு. அது மேலே ஒரு ஸ்கேலை வச்சுருங்க. இப்படி ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே இன்னொரு நியூஸ் பேப்பரை வச்சு அதை கவர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ இதை அடிக்கிறேன். நான் இப்போ கையால் இதை நல்லா அடிக்க போகிறேன். அப்போ நியூஸ் பேப்பர் தானே, அப்படியே நியூஸ் பேப்பர் பிஞ்சு வந்துடும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் என்ன ஆகுதுங்கிறத நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அடிக்கிறேன். இந்த அளவுக்கு அடிச்சிட்டேன், டேபிள் ஆடுற அளவுக்கு அடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா பேப்பர் மேலே இப்படி கூட பேப்பர் வரல, அந்த அளவுக்கு அடிச்சிட்டு. நீங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, பேப்பர் நகர்றதே தவிர பேப்பர் மேல வரவே இல்லை. ஸோ இது பின்னாடி என்ன செஞ்சிருக்கு, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா, இது பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் ஸ்கேலை வச்சுட்டு அது மேலே ஒரு பேப்பரை வச்சு மூடுறேன். ஸோ இப்போ நான் மூடும் போது என்ன ஆகுதுன்னா வெளியே ஏர் இருக்கா, வெளியே நம்ம சுற்றி ஏர் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த ஏர் இந்த நியூஸ் பேப்பர் மேலே இப்படி ப்ரெஷர் கொடுக்கும். அதாவது அந்த நியூஸ் பேப்பரை உள்ள அமுத்தி தள்ளும். புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு இந்த ஏரியானா இங்க ஏர் இப்படி தள்ளிட்டு இருக்கும் நியூஸ் பேப்பரை. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் ஏர் இப்படி இன்வர்ட் ப்ரெஷர் கொடுக்கும். அப்படியே நியூஸ் பேப்பரை நோக்கி உள்ள தள்ளும், எல்லா சைடும் தள்ளிடும். இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல லைட்டா தள்ளி இருக்கும். ஸோ நம்ம இங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்போ நம்ம இப்படி அமுத்தி பிடிச்சோம்னா நியூஸ் பேப்பர் வரும். ஆனா நீங்க அதுவே இப்படி வச்சு இப்படி பண்ணுங்க, நியூஸ் பேப்பர் வரவே வராது. ஸோ என்ன வித்தியாசம்னா இப்போ கூட ஏர் இது மேல ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏர் ப்ரெஷர் நாம கொடுக்குற ஃபோர்ஸ், நாம இங்க அடிக்கிற ஃபோர்ஸை விட ரொம்ப அதிகம். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ 2 பேரும் டக் ஆஃப் வார் விளாடுறீங்கன்னா நீங்க யார் சைடு ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், யார் சைடு நல்லா இழுக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அதே மாதிரிதான். ஆனா இங்க நம்ம ஃபோர்ஸை விட ஏர் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப ஸ்டிஃபா நிக்குது. ஓகே, எல்லாம் ஓகே. நான் இப்படி அமுத்தும் போது கண்டினியூஸா அமுத்தும் போது எப்படி நியூஸ் பேப்பர் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னா ஏர் எப்பவுமே ரொம்ப நேரத்துக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் இப்போ நம்ம டக்குன்னு தட்டும் போதும் நம்மள கண்டினியூஸா தள்ளும் போதோ சில வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க டக்குன்னு தரும்போது டக்குன்னு இந்த ஸ்கேலை நீங்க தட்டும் போது இந்த நியூஸ் பேப்பர் ப்ரெஷரை விட நாம தட்டுற ப்ரெஷர் ரொம்ப, அதாவது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி.
ஆனா நீங்க இப்படி அமுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம கிராஜுவலா நம்மளோட ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணானா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இந்த நியூஸ் பேப்பர் மேல வர்ற ஏர் ப்ரெஷரை விட இது வந்து அதிகமாயிரும். ஸோ நியூஸ் பேப்பர் வருது. அதுவே நீங்க எவ்வளோ நல்லா இழுத்து வச்சு இப்படி அடிச்சா கூட நியூஸ் பேப்பர் வரல. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதான் நான் சொல்றேன். ஏர் வந்து தொடர்ந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை தாங்காது. டக்குன்னு அந்த ஒரு செகண்ட்குள்ள நாம எவ்வளவு பெரிய ஃபோர்ஸா தந்தாலும் இது தாங்கும். அதாவது ஒரு 10,000 கிலோ வரைக்கும் நீங்க இந்த ஃபோர்ஸ் இங்க இந்த நியூட்டன் தந்தீங்கன்னா கூட இது தாங்கும் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லலை, அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுது. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நல்லா இருந்தது, எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம 2வது எக்ஸ்பிரிமெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ 2வது எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் தண்ணி தேவை. அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தண்ணியை வச்சு சில மேஜிக் மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் சில பெப்பர் பவுடர் வேணும். அது நான் வந்து அப்படியே கிராஜுவலா வந்து நான் இந்த பெப்பர் பவுடரை வந்து நான் யூஸ் பண்றேன். இப்போ வந்து என்னன்னா வந்து நம்ம என்ன இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல பார்க்க போறோம்னா இந்த தண்ணியோட மேல இருக்கிற தண்ணியோட லேயர், அதாவது தண்ணியோட மாலிக்யூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஓகே, இப்போ ஒரு தண்ணி எடுத்தாச்சு. அதுல வந்து இப்போ நான் வந்து பெப்பர் தூளை வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். இப்போ நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு, உங்களுக்கே அது நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பெப்பர் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் இதை பார்க்குறீங்க. இப்போ ஸ்ப்ரிங்கிள் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன இப்போ அடுத்து என்ன நமக்கு வேணும்னா வந்து சோப்பு தண்ணி வேணும். ஸோ சோப்பு தண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பெப்பரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணோடனே இந்த பெப்பர் வந்து தண்ணி மேலே மிதக்குது. ஏன்னா வந்து பெப்பரோட டென்சிட்டி வந்து வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மியாக இருக்கு. உங்களுக்கு டென்சிட்டினா என்னன்னு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி நேற்று நான் போட்ட வீடியோவில் வந்து அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். நான் வேணா இப்போ மேலே இங்கே ஐ கார்டு தரேன். இப்போ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க, இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இது மிதக்குது. ஓகே, இப்போ நான் ஒரு மேஜிக் செய்ய போறேன். இந்த மேஜிக் மூலயமா வந்து என்ன நடக்குது நீங்களே பாருங்க. இப்போ நான் இந்த சோப்பு தண்ணிக்குள்ள ஒரு வரலை விட்டுட்டு இப்போ வந்து இதை நான் சென்டர்ல வைக்க போறேன். என்ன நடக்குதுன்னு நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு டைமும் நான் வந்து இதை தொட்டு அப்படியே இங்கே விடுறேன் பாருங்க. இப்போ நான் கை வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் வந்து அப்படியே தள்ளி விலகி போகுது. இப்போ பாருங்க, நான் ஒரு டிராப் தண்ணி வேணாலும் இப்போ ஊற்றுறேன் பாருங்க, அதாவது சோப்பு தண்ணி. பாருங்க, அந்த தண்ணி ஊட்டும் போது கரெக்டா வந்து அந்த பெப்பர் வந்து ஒரு ஓட்டை ஃபார்ம் பண்ணிடுது, அதாவது ஹோல். பாருங்க, பாத்தீங்களா? இப்போ முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்களே கவனிங்க. நான் தொட்டா வந்து அந்த பெப்பர் வந்து தள்ளி விலகி போகுது. ஸோ இது பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? நாம நார்மலா வந்து ஏதாச்சும் தண்ணி மேல விளக்கும் போது கையை விட்டா அது விலகதான் செய்யும். அப்புறம் இது பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, கண்டிப்பா சயின்ஸ் இருக்கு. இப்போ நார்மலா நம்ம கையை இப்போ இதுல விடுறதுக்கும் சோப்பு தண்ணி தொட்டு கையில வந்து இந்த வாட்டர் சர்ஃபேஸை தொடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா வந்து இப்போ வாட்டர் மாலிக்யூல்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து வாட்டர் எப்படி இருக்குன்னா ஒரு மாலிக்யூலா வந்து வாட்டர் அப்படியே அடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி அடுக்கப்பட்டு தான் வந்து தண்ணி நமக்கு தெரியுது. இப்போ வாட்டர் மாலிக்யூல்ஸ் மேல, அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் த மாலிக்யூல்ல வந்து இப்போ நான் வந்து பெப்பர் பவுடர் போட்டனால அது மிதக்குது. கரெக்டா? ஆமா, இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ நான் சோப்பு தண்ணியை வச்சக்கப்புறம் தான் வந்து இது அப்படியே பிரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த சோப்பு தண்ணியை வந்து நான் அந்த சர்ஃபேஸ் மேல வைக்கும்போது அந்த சர்ஃபேஸ்ல வந்து எல்லா பார்ட்டிகல், சின்ன இது ஒரு பார்ட்டிகல் இது ஒரு பார்ட்டிகல்னு வச்சுக்கலாம், வாட்டர் பார்ட்டிகல். ஸோ இது ரெண்டும் வந்து ஜாயின் ஆகி இப்படி இருக்கும், இப்படி ஜாயின் ஆயிருக்கும். நான் சோப்பு தண்ணி வந்து மேல இப்படி வைக்கும்போது இந்த ஜாயின் ஆனது வந்து அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுது, இப்போ 2 மாலிக்யூல்ஸ் இப்படி இருக்கு. இது மேல வந்து இங்க பெப்பர் பவுடர்ஸ் எல்லாம் இருக்கும், இங்க நிறைய பெப்பர் பவுடர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் வைக்கும்போது இந்த மாலிக்யூல் வந்து அப்படியே பிரேக் ஆகும்போது பெப்பர் மேல இருக்க அதுவும் சேர்ந்து இப்படி பிரேக் ஆகி போகும். இது வந்து சின்ன சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது இது சுத்தளவு ரொம்ப கம்மி, அதனால வந்து லைட்டா தான் நங்குது. இதுவே பெரிய சுத்தளவா இருந்தா வந்து பெருசா இந்த பெப்பர் பவுடர் அப்படி தள்ளி போகும்.
வாவ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஸோ இதை வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 3வது இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட் உள்ளடங்கிய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3வது எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நாம இப்போ பார்க்க போறோம். என்னன்னா வந்து இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வேணும், ஒரு ஸ்ட்ரிப் பேப்பர் வேணும், அப்புறம் ஒரு ஊசி வேணும். சின்ன ஊசியா இருந்தா கூட போதும், அதாவது நீடில் தான் வேணும். ஓகே, இப்போ இதை வச்சு நீ என்ன பண்ண போற? நேத்து நீ செஞ்ச மாதிரி காம்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது டிமேக்னடைஸ்டு நீடில், அதனால வந்து இது காம்பஸ் ஆக முடியாது. ஓகே, இப்போ இப்போ நான் இன்னொரு மேஜிக் பண்ண போறேன். என்னன்னா வந்து இப்போ இந்த ஊசி தண்ணிக்குள்ள போட்டா மிதக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு எந்த பொருளுமே வந்து, அதாவது முக்காவாசி அயன் வந்து தண்ணிக்குள்ள போட்டா அப்படியே மிதங்காம அது வந்து மூழ்கிரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட டென்சிட்டி ரொம்ப அதிகம், வாட்டரை விட அதிகம். ஸோ அது கீழே விழுந்துருது. ஸோ இப்போ வந்து இந்த ஊசியை நான் மிதக்க வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சரி, நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும்னா அந்த ஊசியை வந்து இந்த பேப்பர்ல வச்சுக்கோங்க. வச்சு அந்த பேப்பரை வந்து கேர்ஃபுல்லா வந்து அப்படியே தண்ணியில பிளேஸ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ ஊசியை வந்து சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. இல்லைன்னா வந்து நீங்க கையை வச்சு கூட பண்ணலாம். எனக்கு வந்து இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்போ என்ன பண்றீங்கன்னா இதை கேர்ஃபுல்லா இந்த 2 சைடுமே ஊசியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம கேர்ஃபுல்லா வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு அந்த பேப்பரை வந்து தண்ணிக்குள்ள தள்ளி விடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். இல்லைன்னா வந்து ஊசி முழுகிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊசி வந்து அப்படியே தண்ணியில வந்து மிதக்கிட்டு இருக்கும். பாருங்க, ஊசி வந்து தனியா வந்து தண்ணியில இருக்கும். வாவ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எனக்கு தெரிஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் உள்ள போயிடுச்சு, ஊசி வந்து தனியா தண்ணியில மிதக்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி நடந்தது? எப்படி ஊசி உள்ள போட்டா வந்து கீழே விழுகதான் செய்யும்? இது எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நான் சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து இது பின்னாடி இருக்கிற என்ன சயின்ஸ் இதுக்கு பின்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் இருக்கு. என்னன்னா வந்து இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து இப்படி ஒட்டி ஒட்டி இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஊசி அப்படின்னு எடுக்கும்போது அதை டக்குன்னு நம்ம தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? 2 மாலிக்யூல் இப்படி இருக்கு. அதாவது நீங்க சாலிடுக்கும் லிக்விடுக்கும் இது ஒரு வித்தியாசம்னு கூட சொல்லிக்கலாம். சாலிட்ல வந்து 2 மாலிக்யூலும் நல்லா டைட்டா இப்படி பேக் ஆயிருக்கும். ஆனா வாட்டர்ல அப்படி கிடையாது. அது ஓரளவுக்கு தான் இப்படி லைட்டா தான் இருக்கும். இதை நீங்க கையை வச்சு அசைச்சாலும் என்னாலும் மாலிக்யூல் வந்து நகரும். ஸோ அதனாலதான் வாட்டர் வந்து நீங்க எந்த கண்டெய்னருக்குள்ள ஊத்துனாலும் அந்த கண்டெய்னரோட ஷேப் எடுத்துக்குது. இதுதான் வந்து வாட்டரோட ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கும் ஊசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஊசி வந்து என்னதான் வந்து அது ரொம்ப கனமா இருந்தாலும், ஆனா என்ன கனமா இருந்தாலும் அதோட பிளேஸ்மெண்டோட விதம் இருக்குல்ல, அதுதான் வந்து அதை மிதக்க வைக்குது. நீங்க இப்படியும் யோசிக்கலாம். இப்போ நீங்க ஒரு கப்பல்னு வச்சுக்கலாம். அந்த கப்பலும் வந்து அயனால ஆனதுதான். எத்தனை பேர் அந்த கப்பலை போறாங்க? ஏன் கப்பல் முழுகல? இதுக்கு காரணமும் இதேதான். என்னன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த பொருளோட ஷேப்பும் அந்த பொருள் வந்து எப்படி நாம அந்த தண்ணிக்குள்ள பிளேஸ் பண்றோமோ அதுதான் வந்து அந்த பொருளோட கீழே சிங்க் ஆகிற ப்ராப்பர்ட்டியை வந்து அதுதான் உணர்த்தும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இப்போ இந்த ஊசிக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 2 மாலிக்யூல் இப்படி இருக்கு. இப்போ ஊசி வந்து நாம நார்மலா தண்ணிக்குள்ள போட்டோம்னா, இப்போ இதுதான் ஊசினா நார்மலா தண்ணிக்குள்ள போட்டோம்னா அது கிராவிட்டினால இப்படி மாறி தண்ணி லேயர் அப்படியே உடைச்சிட்டு, அதாவது ஸ்விம்மர்ஸ் எல்லாம் வந்து இப்படி கையை வச்சுட்டு வந்து டைவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஊசி வந்து இப்படி மாலிக்யூலை பிரேக் பண்ணி இப்படி உள்ள போய் கீழே இப்படி செட்டில் ஆயிரும் கிளாஸ்க்குள்ள. ஸோ அப்படி வந்து ஊசி தண்ணிக்குள்ள விழுது. இப்போ நாம பிளேஸ் பண்ணது எப்படின்னா ஊசியை வந்து கரெக்ட்
கரெக்டாக மாலிக்யூல் பிரேக் ஆகாமல் அப்படியே இப்படி வச்சுக்கிட்டோம். அப்போ மாலிக்யூல் மேலே ஊசி அழகா வந்து ஃப்ளோட் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து இந்த நீடில் வந்து தண்ணி மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகுது. நீங்கள் இன்னும் இதை நம்பலான்னா வந்து நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் இப்போ நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லைன்னா ஏதாச்சும் சின்ன கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் பத்தி நான் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாலியா இருக்க வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ நான் தான் உங்க ஹரி. இப்போதைக்கு நான் இந்த வீடியோலேருந்து சைன் அவுட் பண்றேன். தேங்க்யூ.